ಡ್ರ್ಯಾಗನ್ ಫ್ರೂಟಲ್ಲಿ ಇವರೇ ರಾಜ ರಾಣಿಗಳು ಇಲ್ಲಿ ಹೊಸೂರಲ್ಲಿ. ನಮಸ್ಕಾರ. ஓகே, இது க்ரீன் கலரு. இது இன்னும் பழம் ಆಗಲ್ಲ. ಇದು ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗಿருக்கு. ಇதை ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಇதை ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು 2 ದಿವಸ ಮನೇಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி கலர் வந்துருச்சுன்னா நம்ம கட் பண்ணிட்ட உடனே பார்த்தோமா ஒரு ½ ಡೇக்குள்ளே வந்து ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗಿರುமா. ಎಷ್ಟು ದಿವಸಕ್ಕೆ ಒಂದು ಸರಿ ನೀರು ಹಾಕೋದಯ್ಯ? 3 ದಿನಕ್ಕೆ 4 ದಿನಕ್ಕೆ ಒಂದು. ಹಾಂ, ஓகே. நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு டைமு நீரை தண்ணி விடணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஏன்னா இங்கே குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால லைட்டு போடுறோம். லைட்டு போடுறோன்னு பூ வரும், பூ வந்து காய் வரும். அதுக்காக இந்த லைட்டு செட்டப்புங்க. நம்ம மற்றபடி நம்ம சைட்லாம் வந்து இது தேவையில்லை. அதே ஜாஸ்தி வெயில் இருக்கிற இடத்துல இந்த லைட்டு நமக்கு தேவையில்லைங்க. இது வந்து 10 வருஷம் ஆச்சுங்களா. அது மாதிரி இது பழம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்படிங்கிறது இது பழம் ஆயிடுச்சான். இதை கட் பண்ணிக்கலான்றதுங்க. ஏன்னா இது பழம் ஆகலை. இது வந்து பச்சைக்காயாக இருக்குது, பார்த்தா தெரியும். இது பாருங்க பழம் அப்படி ತಿರುಗಿ எடுக்கணும் போல். இப்படி ಈ ಥರ ತಿರ್ಸ್ಬೇಕಾ? ಹಾಂ, ತಿರ್ಸ್ಬೇಕು. ಓಕೆ, ನೀವು ಕಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ತಿರ್ಸಿ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಓಕೆ, 35 40 ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಬೇರೆ ನಾಟಿ ಹಾಕಿದ್ವಲ್ಲ, ಬೇರ್ ಬಂದ್ರೆ ಜಾಸ್ತಿ, ಹಂಗೆ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಕಮ್ಮಿ. ஓகே, வேர் ಬಂದ್ರೆ என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வேர் வந்துருச்சுன்னா அதோட ரேட்டு இன்னும் 5 ரூபாய் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இந்த இப்போ இங்கே கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதோட ரேட் கம்மியாக இருக்கும். அது 5 ரூபாய் கம்மியாக இருக்கும். ஓகே, இது பாருங்களேன். இது வந்து பிங்க் கலருங்க. பிங்க் கலர். இப்போ ஏன்னா இதை வந்து சாப்பிட்றது இதில் இங்கே வந்து சாப்பிடும். இங்கே தானே சாப்பிடுங்க இது. இந்த இடத்துல வந்து ஓட்டை போட்டு சாப்பிட்ருங்க. அதனால் அந்த ட்ராப் வச்சுட்டா அந்த ட்ராப்புக்குள்ளே வந்து பூச்சி உள்ளே எதுவும் வச்சுருக்கீங்களா? ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம ಡ್ರ್ಯಾಗನ್ ஃப்ரூட்டு இடத்துக்கு வந்திருக்கேங்க. ஐயா தான் கவனிச்சிக்கிறாருங்க. ஐயாவும் அம்மாவும் தான் கವನಿಸಿக்கிறாங்க. ಅಯ್ಯ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನೀ ಹೇಳಿ ಅಯ್ಯ, ಹೇಗೆ ಇದು ನಾವು ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋದು? அதாவது நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கு போகிறோங்க. இது ಎಷ್ಟು ಎಕರೆಲ್ಲಿ ಇದು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ? 2 ಎಕರೆ. ಅದು 2 ಎಕರೆ ನಮ್ಮ ಇದು ಡ್ರ್ಯಾಗನ್ ಫ್ರೂಟ್ இருக்குது. ಎಷ್ಟು ಅಡಿಗೆ ಒಂದು ಡ್ರ್ಯಾಗನ್ ಫ್ರೂಟ್ ಇಡಬೇಕಯ್ಯ? 10 ಅಡಿಗೆ ಒಂದು. ಅದಾவது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து கேப் வந்து 10 ಅಡಿಗೆ. 10 ಅಡಿ. ಓಕೆ, ಈಗ ಅದು ಕೆಟ್ಟದ್ದು ಎಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋದು? ಎಷ್ಟದ್ದು ಒಂದು ಕೆಟ್ಟ ತಗೊಳ್ಳೋದು ಅಂದರೆ? ಹಾಂ, 40, 35, 40, 50. ஓகே, அதாவது ஒரு பீஸ் வந்து அது செடி வைக்கிறதுக்கு ஒரு அந்த கத்தால 35 ರೂಪಾಯಿ 40, 45 வரைக்கும் இருக்குதுங்க. அது ಎಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋದು? ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಅದು? ಇಲ್ಲಿನೇ ಸಿಗುತ್ತಾ? ஓ, ನೀವೇ ಸೇಲ್ ಮಾಡ್ತೀರಾ? ஓகே. ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம புதுசாக நீங்கள் வைக்கிறவங்களுக்கு இவங்களே சேல் பண்ணுறாங்க. அதாவது 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட், 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30, 35, 40, 45ன்னு ஹைட்டை பொறுத்து விலை மாறும். நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அவரோட ஃபோன் நம்பர் நான் போட்டு விட்றேங்க. சரிங்க ஐயா. இதை 10 ಅಡಿಗೆ ಒಂದು ಇಡಬೇಕಲ್ವಾ? 10 ಅಡಿಗೆ ಒಂದು வைக்கணுங்க. இப்போ என்னென்னா ಅಯ್ಯ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಎಷ್ಟು ದಿವಸದಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ, ಉದ್ದ ಬರುತ್ತೆ? 3 ತಿಂಗಳಿಗೆ ಸ್ಟ್ರೈಟ್ ಬರುತ್ತಾ? ಸ್ಟ್ರೈಟ್ ಮಾತ್ರ. ಎಷ್ಟು ಕಲರ್ಸ್ ಆಯಿತು ಸರ್? 4 ಕಲರ್ ಆಯಿತು. ಏನೋ ಒಂದು ರೋಸ್ ಕಲರ್, ಪಿಂಕ್ ಕಲರು, ಇನ್ನೊಂದು ವೈಟು, ಇನ್ನೊಂದು ಎಲ್ಲೋ ನೋಡಿದೆ. ನೋಡಿದೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೋ. ಇನ್ನೊಂದು ಅಲ್ಲಿ ಆಯ್ತಾ? ಓಕೆ, ಮಕ್ಕಳನ್ನ 10 ಅಡಿ, ಆ ಕಡೆನ 10 ಅಡಿನಾ? ಈ ಕಡೆನ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைடு 10 ಅಡಿ, அந்த ಸೈಡು 10 ಅಡಿ. ಓಕೆ, ಈಗ ಸೊಟ್ಟು ನೀರು, ಟ್ರಿಪ್ಸ್ ನೀರಲ್ಲಿ ಈಗ ಇಡಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯಾವುದನ್ನು ಕೊಬ್ಬರಿ ಹಾಕಬೇಕಾ? ಗೊಬ್ಬರ ಹಾಕಬೇಕು. ಅದು ಆಡು ಕುರಿ ಡಿ ಎಫ್ ಗೊಬ್ಬರ. ಅದು ಡಿ ಎಫ್ ಗೊಬ್ಬರ உரங்க. ஓகே, அதாவது நம்ம இந்த கத்தாழை செடியை வச்சுட்டு, ட்ராகன் ஃப்ரூட் செடியை வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மாட்டு எருவு, அப்புறம் ஆட்டு எருவு, டிஎஃப் இதெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு நம்ம மண்ணை போட்டு மூடிட்டு அப்புறம் தண்ணி விடணுங்க. தண்ணி விட்ட வாட்டி நமக்கு ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு 3 அடி, 4 மாதத்தில் ஒரு 5 to 6 அடி வந்துடுங்களாம். 6 மாதத்தில் உங்களுக்கு மாதிரி பூ எடுத்துங்க. பூ எடுத்துட்டு உடனே எத்தனை மாதத்தில் அது காய் ಬರುತ್ತೆ? 5 ತಿಂಗಳು, அதாவது 5-6 மாதத்தில் உங்களுக்கு இது மாதிரி ಕಾಯೆಲ್ಲ வந்துடும் அப்படின்றாங்க. ಈಗ ಕಾಯಿ ಆಯ್ತಲ್ಲ, ಈಗ ಹಣ ಇದರಲ್ಲಿ ಹಣ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಹೇಗೆ? ಅದು ಇದರಲ್ಲಿ ಹಣ ಆಗಿ ಬಿಡುತ್ತಾ? ಕೆಜಿ 200. ಓಕೆ, ಈಗ ಇದು ಹಣ ಇಲ್ವಲ್ವಾ? ಈಗ
ಈಗ ಕಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಹೇಗೆ ಯಾವ ಟೈಪಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕಟ್ ಮಾಡಬೇಕು? ಹಣ್ಣಕ್ಕೆ ಬರ್ತಾವಲ್ಲ ಆವಾಗ ಇದು ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತಾ ಇದು? ಹಾಂ, ಇದು ಬಂದು ಒಂದು ಪಿಂಕ್ ಕಲರ್ ಥರ ಬರುತ್ತಾ? ಎಲ್ಲ ಕೆಂಪು. ಓಕೆ, இது க்ரீன் கலரு, இது இன்னும் ஆனால் பழம் ಆಗಲ್ಲ. ಇದು ಪರ್ತಮ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗಿರುತ್ತೆ. ಇதை ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಇதை ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು 2 ದಿವಸ ಮನೇಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி கலர் வந்துருச்சுன்னா நம்ம கட் பண்ணிட்ட உடனே பார்த்தோமா ஒரு ½ டேக்குள்ளே வந்து கலர் சேஞ்ச் ஆயிருமா. ஏன்னா நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, வீட்டிலாம் எடுத்து வைக்கணுங்கன்னு ಅವಶ್ಯ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ಓಕೆ. ಈಗ ನೀರು ಎಷ್ಟು ದಿವಸಕ್ಕೆ ಒಂದು ಸರಿ ನೀರು ಹಾಕೋದಯ್ಯ? 3 ದಿನಕ್ಕೆ 4 ದಿನಕ್ಕೆ ಒಂದು. ಹಾಂ, ஓகே. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி போடக்கூடாது, 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு ஒரு டைமு ನೀರು ತಣ್ಣಿ ಬಿಡணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்க. ಓಕೆ. இப்போது ಹಣ ಬಂದು ಇಲ್ಲಿನೇ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಇಲ್ಲ ಹೇಗೆ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ? ಅನ್ನ ஓகே, ஒசூருக்கு ಹೋಗ್ತೆ. ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து பழத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒசூரில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மண்டிಗೆ. ஓகே. ಈಗ கேஜி ಎಷ್ಟು ಸರಿ ಹೋಗ್ತದೆ ಈಗ? ஓகே. ಈಗ ಅಂಗಡಿ கடையில் பார்த்தோமா இது வந்து உங்களுக்கு தெரியும், ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான். 100 ரூபாய்க்கு மினிமம் வந்து 100 ரூபாங்க, அது கம்மி எதுவும் கிடையாது. 100 ரூபாய்க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தோமா நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களே, ಈಗ ಹೊಸಬ್ರು ಈಗ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕು, ಕಲ್ಟಿವೇಟ್ ಈ ಥರ ಅಗ್ರಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಇದು ಮಾಡಬಹುದಲ್ವಾ? ಮಾಡಬಹುದು. ಒಳ್ಳೆ ಲಾಭ ಸಿಗುತ್ತೆ, ಒಳ್ಳೆ ಲಾಭ ಸಿಗುತ್ತೆ. ಅದು ಹೇಳ್ತಾ ಅದಕ್ಕೆ ನಾವು உங்களுக்கு ஏதோ ஒன்று ಈಗ ಕಟ್ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಗೊಬ್ಬರ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಈ ತರ ಬರ್ತದೆ. ಓಕೆ. ಆಮೇಲೆ ಮೇಲೆ ಚಕ್ರ ನೋಡಿ, ಚಕ್ರ ಐತಲ್ಲ, ಚಕ್ರ ಅದು ಯಾಕೆ? ಚಕ್ರ ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಗಿ ನೀವು ಬರ್ತದೆ. ಓಕೆ. ಅದು ಅದು ಎಷ್ಟು ತಿಂಗಳಲ್ಲಿ ಅದು ಚಕ್ರ ಹಾಕಬೇಕು? ಚಕ್ರ ಓಕೆ. ಹೋಗ್ಬಿಟ್ಟು ஓகே. ஓகே. அதாவது சக்கரம் எதுக்குன்னா, இது நம்ம இந்த இந்த இது நடும்போது இந்த கால் நடும்போது இந்த சக்கரத்தையும் சேர்த்து நட்டு போடணுங்க. ஏன்னா அது வரும்போது அப்படியே வந்து இந்த சைடில் வந்துடும். அதுக்காக அந்த சக்கரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, இது ಎಷ್ಟು ವರ್ಷ ಸರ್ ಬರುತ್ತೆ ಇದು? ಇದು ಇದಾಕಿ ಇನ್ನೇನು 8-9 ವರ್ಷ 10 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ. 10 ವರ್ಷ ಆಗುತ್ತಾ? 10 ವರ್ಷ ಆಯ್ತು ಇದಕ್ಕೆ. ಬರ್ತವೆ, ನಾವು ಗೊಬ್ಬರ ಹಾಕ್ತೀವಿ, ಅದು ಬರ್ತಾ. ஓகே. செடி வச்சுங்க, இந்த ಡ್ರ್ಯಾಗನ್ ಫ್ರೂಟ್ செடி வச்சு 10 ವರ್ಷ ಆயிருக்குங்க. 10 ವರ್ಷ. ಎಷ್ಟು ದಿವಸಕ್ಕೆ ಒಂದು ಸರಿ ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಣ್ಣನ? ಇದು ಬಂದ ಎಷ್ಟು ಬರ್ತಾನೆ ಇತ್ತ? ಯಾವಾಗ ಬರುತ್ತಾ? ಓಕೆ. ಬಲ್ಪ್ ಯಾಕೆ ಬಲ್ಪ್? ಕಾವಿಗೆ ಬರ್ತವೆ. ಓಕೆ. 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 ಈಗ ಹಣ್ಣು ಎಲ್ಲ ಕಟ್ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಹೂವು ಬರಕ್ಕೆ ಈಗ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಈ ಹಣ ಬರುತ್ತೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತಲ್ಲಿ ಹಣ ಬರುತ್ತಾ ಬರಲ್ವ ಅದೆಲ್ಲ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ, ಅದು ಬರ್ತಾನೆ ಇತ್ತು. 365 நாளும் ಹಣ ಬರ್ತಾನೆ ಇದೆ. ஓகே. ஏன்னா வருஷம் 365 நாளும் பழம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற. அப்படிங்க ಅದೇನೆ 365 நாளுக்கு வருஷம் ಫುಲ್ಲಾಗಿ ಇಯರ್ ಎನ್ ಫುಲ್ಲಾಗಿ ಹಣ ಬರುತ್ತೆ. ಓಕೆ. ಎಲ್ಲ ಟೈಮು பழம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சுங்களாம், நல்லா லாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா இது ಯಾಕೆ ಹಾಕಿದ್ದೀವಿ? ಇದು ಏನದು? ಇದು ಯಾಕೆ? பூச்சி. ஓகே. பூச்சிக்கு வந்து இந்த ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப் வச்சுட்டு இதுக்குள்ளே போயிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோங்க, ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய பணப்பயிருங்க. 10 வருஷம் ஆகுதான் ஐயா வச்சு. அவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன். யாருக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு வேணுமே, ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த செடி வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இவங்க இங்கேருந்து இவங்க சேல் பண்ணுறாங்க, ஒசூர்லேருந்து. அவரோட நம்பர் நான் போட்டு விட்றேன், நீங்கள் வேணுங்கிறவங்க இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஐயா எங்கே வாங்க, இங்கே நின்றுக்குவாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்க உங்களை. ஓகே. ಅನ್ನ ಆಯ್ತದ ಅನ್ನು பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குண்ணே. இது பாருங்க, சுற்றி 1 ஏக்கராக்கு இருக்குங்க. ஸ்ரீ மாருதி ட்ராகன் ஃப்ரூட்ஸ். இது நான் பெங்களூர்லேருந்து தேடிட்டு வந்தேங்க. இதான் பெங்களூரில் பார்த்தது, இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகே. கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க, 9964014487, 9980472855. ஸ்ரீ மாருதி
ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் அண்ட் நர்சரிங்க. ஏன்னா ஒசூரில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாங்க. செடி வேணுனாலும் வாங்கிக்கலாம், பழம் வேணாலும் அங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் சேல் பண்ணுறாங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி கலர் வந்தால் நம்ம பறிச்சிக்கலாங்க. ஓகே.